ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை பொழுதிலேயும் உங்கள் மத்தியிலே வரவும், விசேஷமா இந்த குடும்பத்தார் செய்து காண்பித்த எல்லா நிகழ்ச்சிகளை பார்க்கவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இத்தனை கூட்டத்திலே தான் முதல் முறை ஸ்கிட் எல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக செய்திருந்தீங்க. அதுவும் கணவன் மனைவியே ஸ்கிட்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் சாட்சி ரொம்ப அருமையாக இருந்தது. நானே மறந்துட்டேன் இந்த சம்பவத்தை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் இவங்க மூலமா தான். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களை இப்பொழுது ஒரு குடும்பமாக ஆசீர்வாதமாக வைத்திருப்பது பெரிய கிருபை. இதே ஆசீர்வாதத்தை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க உண்மை உள்ளவர். வேதத்துல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். 110 சங்கீதம் 110 சங்கீதம் 2 வசனம். அதுல வாசிக்கும் போது, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்ற வார்த்தை இருக்கு. இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது என்று சொல்லுகிற ஒரு பெற்ற ஒரு ராஜா. இந்த ராஜா இந்த சங்கீதத்தை எழுதும் போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவரே, எப்போ என்னிடத்தில் வருவீங்க? எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க? தாவீது ஒரு பெரிய அரசன். கேதுரு மரத்தினாலேயே ஒரு வீட்டை அவன் கட்டி வைத்திருந்தான். ரொம்ப விலையேற பெற்ற ஒரு வீட்டை கட்டினான். விலை உயர்ந்த வீட்டை கட்டினான். நான் இஸ்ரவேலுக்கு ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கேன். அதுல எருசலேமின் அகழ்வாராய்ச்சிகளை தோண்டி எடுக்கும்போது இந்த தாவீதோட அரண்மனையை தோண்டி எடுத்திருக்கிறாங்க. அது மரத்தினால கட்ட அரண்மனைனால இப்ப கிட்டத்தட்ட 4000 வருஷத்துல வெறும் அஸ்திபாரம் மட்டும் தான் இருக்கு. அதை போய் காமிச்சாங்க. அது அவ்வளவு பெரிய ஒரு மாளிகையா அவன் கட்டியிருக்கிறான். அந்த வீடு கேதுரு மரத்தினாலேயே கட்டினான். ஆனால் அந்த வீட்டுக்கு எத்தனையோ பேரு, பெரிய பெரிய மந்திரிகள், ராஜாக்கள், தனவந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள், புகழ் பெற்றவங்களாம் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா தாவீது என்ன விரும்பினா அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே, நீங்க எப்ப என் வீட்டுக்கு வருவீங்க? நான் அன்பாய் சொல்லுவேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் நம்ம ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ள வரணும்னு விரும்புகிறார். நம்ம வீட்டுக்குள்ள வர விரும்புகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த போது, கடவுள் மனித அவதாரத்திலே சுற்றி வந்த போது, அவர் மனிதர்களுடைய வீட்டுக்குள்ள போக விரும்பினார். அந்த வீடுகளுக்குள்ள போய் அந்த மக்களை ஆசீர்வதித்தார். அந்த இயேசு உயிருள்ளவராக இன்றைக்கும் நம் நடுவில் இருக்கிறார். இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வருவாரானால் அவர் கொடுக்கிற நன்மைகள், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்கள் வாசிப்பீர்களானால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு ஜனங்களை அனுப்பின பிறகு சீஷர்கள் அவரிடத்துல வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஓமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தபோது இயேசு ஏற்கனவே சொன்ன ஓமானங்கள் அவங்களுக்கு புரியல. மனமெல்லாம் குழம்பி நின்றாங்க. மனதுல சரியான தெளிவு கிடையாது. அந்த குழம்பி இருந்தவர்களுடைய சூழ்நிலையில இயேசு வந்ததுனால வேதம் சொல்லுது, அவர்களுடைய குழப்பங்களை எல்லாம் நீக்கி ஒரு பெரிய மனத்தெளிவை தந்தார். எல்லா குழப்பங்களை நீக்கிட்டார். இங்கே அருமையான சகோதரன் இவ்வளவு நேரம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனம் குழம்பி போயிடுச்சு அப்படின்னா, என்னதான் அவன் படிச்சிருந்தாலும்,
எவ்வளவு பெரிய நிலையில அவன் இருந்தாலும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா மாறிடுறான். தன் குடும்பத்துக்கு அவன் பிரயோஜனம் கிடையாது. என்ன உடல் வலிமை இருந்தாலும் மனக்குழப்பங்கள் ஒரு மனிதனை முடக்கி போடுகிறது. அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள சீஷர்கள் வந்தபோது அவர்களுக்கு விளக்கம் தெரியல, அர்த்தம் புரியல, குழம்பி போய் நின்றான். ஆனால் இயேசு வீட்டுக்குள்ளே வந்தபோது அவருடைய குழப்பங்களை நீக்கி மன தெளிவை தந்தார். ஆம், நம்ம வீட்டுக்குள்ள இயேசு வருவாரானால் நம்முடைய மனதுக்கு ஒரு பெரிய தெளிவை அவர் தருவார். அநேக காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம ரொம்ப தெளிந்த மனமா சந்தித்திருப்போம். ஆனா சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை நம்மால் சந்திக்கவே முடியாத ஒரு பெரிய மனபாரத்திற்குள்ளாயிரும். அந்த போராட்டத்தை நம்மளால் தாண்ட முடியாது. இருதயத்துல நிம்மதி இல்லாம என்னதான் கையில பணம் இருந்தாலும், என்ன பொருள் இருந்தாலும், என்ன வசதிகள் இருந்தாலும் மனதுல ஒரு தெளிவு கிடையாது. இரவுல ஒரு நிம்மதி இல்லை, ஒரு தூக்கம் கிடையாது. மனமெல்லாம் குழம்பி நிற்கிற வேளையில இயேசு அந்த வீட்டிற்குள்ளே வரும் பொழுது ஒரு பெரிய சமாதானத்தை அவர்களுக்கு, ஒரு பெரிய தெளிவை தந்தார். என்னுடைய அப்பா இதே சென்னை பட்டணத்துக்கு 13 வயதா இருக்கும்போது என்னுடைய தாத்தாவுடைய குடிப்பழக்கத்தினால சொத்துக்களை இழந்து போனவங்களாக இதே ஆவடியில வந்து ஒரு மளிகை கடையில கூலி வேலை செய்யறக்கா வந்தார். எங்க தாத்தா வந்து பல ஏக்கர் கணக்கான நிலத்தை வைத்திருந்தவர். ஆனா அவர் வாழ்க்கையில நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பழக்கத்தை கத்துக்கிட்டார். அதுல விளைவு என்னன்னு கேட்டா, அத்தனை சொத்துக்களையும் குடிப்பழக்கத்துக்குன்னே அவர் விட்டு கொடுத்தார். எல்லாத்தையும் வித்து வித்தே குடிச்சார். குடும்பம் முழுவதும் நடுத்தெருவுக்கு வந்துச்சு. 13 வயசுல இதே ஆவடியில வண்டி இழுத்து மூட்டை சுமந்த ஒரு கூலிக்காரனா எங்க அப்பா வந்தார். வாழ்க்கை விரக்தியா இருந்தது. என்னுடைய தாத்தா செய்த தவறுகள் அவரை ரொம்ப மனசை உடைச்சது. ஒரு காலத்துல செல்வந்தர்களாக வீட்டுல வேலைக்காரியோட வாழ்ந்த வசதியான குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்தது வந்து அவருக்கு ரொம்ப மனசை உடைச்சது. அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு அவர் வந்து பீடி பிடிக்கிற பழக்கத்தை 13 வயசுல அவர் கத்துக்கிட்டார். 13 வயசு. ஆனா இந்த பழக்கம் அவரை சும்மா விடல. இங்க சென்னைக்கு வந்து இந்த வேலை கிடைச்ச பிறகு அவர் கிடைச்ச சம்பளத்துல பெரும்பகுதியை பீடி பிடிக்க தான் செலவழிச்சார். ஆனா பீடியோட நிக்கல, சிகரெட் பழக்கத்துக்கு வந்தார். ஆனா அதுக்கு அவர் காசு பத்தல. அப்போ ஒருத்தர் சொன்னாங்களாம், பாம்பேல போய் நீ வேலை செய்தா நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. உடனே மளிகை கடைக்கு பாம்பேக்கு போயிட்டார். போய் அங்க வேலை செய்தார். நிறைய காசு வந்தது. அதோடு சேர்த்து நிறைய கெட்ட பழக்கங்களை கத்துக்கிட்டார். ஏன்னா மன நிம்மதி இல்லாம இதுலயாவது நம்ம நிம்மதி கிடைக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு இதுக்காக வாழ்க்கையே வாழ்ற மாதிரி டெய்லி சம்பாதிக்க வேண்டியது, நல்ல சிகரெட் அடிக்க வேண்டியது, எல்லா கெட்ட காரியங்கள்ல ஈடுபட வேண்டியது, அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 100 சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பைத்தியமாக மாறினார். அந்த அளவுக்கு அவருடைய விரக்தியில் அப்படி மாறினார். 21 வயது ஆகும்போது இனி வாழ்க்கை வாழ்வதற்கே அர்த்தம் இல்லை, காரணமே இல்லை, பிரயோஜனம் இல்லை, இனி செத்து போனாதான் நல்லதுன்னு சொல்லி அவர் திரும்ப சென்னைக்கு வந்தார். இதற்குனா என்னுடைய வயசான பாட்டி, அவருக்கு 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவருக்கு ஒரு வயசான ஒரு ஒரு சாரி ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் டிபி பேஷண்ட். அவங்க எல்லாம் இந்த எருக்கஞ்சேரியில ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல மாலை 7 மணிக்கு போற கொச்சின் மெயில்ல விழுந்து சாகிறதுக்காக சென்னைக்கு வந்தார். கடைசியா அம்மாவை பார்த்துட்டு சாகணும், இதான் வேற திட்டமே கிடையாது. அன்னைக்கு மாலையில அவர் மத்தியானம் வந்தபோது எங்க பாட்டி வந்து எதிர்பார்க்கவே இல்லை எங்க அப்பா வருவாங்கன்னு. வந்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல பக்கத்துல போய் கடன் வாங்கி எங்க அப்பாவுக்கு நல்ல ஆகாரத்தை சமைச்சு கொடுத்தாங்க. எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு மணியை பார்த்துட்டே இருந்தார். 7 மணிக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல விழுந்து போகணும்னு சொல்லி இடத்தெல்லாம் குடிச்சிட்டாரு. அம்மாவும் முகத்தை பார்த்துட்டே இருந்தார், தங்கச்சி முகங்களை பார்த்துட்டே இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இவங்களை பார்க்க போறோம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. மாலை ஒரு 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பலாம் அவர் கிளம்புற நேரம், அவர் வீட்டுக்குள்ள அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு நண்பர்களாக மாறின ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நபர் உள்ள வந்தார். எங்க அப்பா வந்து பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பம். எங்க அப்பா பேர் தாமஸ் ராஜ். ஆனா உள்ள வந்தவர் பேர் வந்து கோவிந்தசாமி. அவர் உள்ள வந்து எங்க அப்பா முதல் முறை பார்த்துட்டு எங்க அப்பாவை விசாரிச்சாரு. விசாரிச்சுட்டு இவர் இந்த வீட்டு பையன் தான் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு
ஒரு 6:30 மணி போல கிளம்புனாரு அவரு. கிளம்பும்போது எங்க அப்பாவை பார்த்து, "தம்பி, நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, என் கூட வரீங்களா? ஒரு கூட்டத்துக்கு போறேன்னாரு." உடனே எங்க அப்பா, "என்ன எந்த கட்சி கூட்டம்னு?" கேட்டாரு. அவரு, "கட்சி கூட்டம் இல்லப்பா, சர்ச்சுக்கு போறேன்னாரு." எங்க அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சி. "நான் தாமஸ் ராஜு, நீ கோவிந்தசாமி. நான் உன்னை சர்ச்சுக்கு கூப்பிடணும். நீ என்ன சர்ச்சுக்கு கூப்பிடுற? இது ரொம்ப அருவருப்பா இருக்கு. வேறு கேவலமா இருக்குன்னாரு. அந்த மனுஷன் ரொம்ப பொறுமையா, "தம்பி, ஒருத்தன் இன்ஜினியர் வீட்ல பிறந்ததுனால அவன் இன்ஜினியர் ஆக மாட்டான். அவன் இன்ஜினியரிங் படிக்கணும். நீ கிறிஸ்தவ வீட்ல பிறந்ததுனால நீ கிறிஸ்தவன் ஆக முடியாது. உனக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம்னு?" கேட்டாரு. எங்க அப்பா ஏற்கனவே இவன் நேரத்தை போக்கிட்டு இருக்கான்னு எங்க அப்பாவுக்கு ஆத்திரம் வேற கோவம். நேரா எழும்பி சட்டையை பிடிச்சாரு. பிடிச்சு வாசலுக்கு வெளியே தள்ளினாரு. என் வீட்டுக்குள்ள என்ன கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? வெளியே போடா முதல்லன்னு அருவருப்பான வார்த்தைகளை பேசி அவரை வெளியே துரத்துனார். அவர் அடிக்க கை ஓங்கும் போது அந்த மனுஷன் ரொம்ப பொறுமையா, "நான் உன்கிட்ட என்னப்பா கேட்டேன்? உனக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டேன். இதே கேள்வியை நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன். பதில் சொல்லுன்னு சொன்னேன்." ஆனா எங்க அப்பாவுக்கு பதில் சொல்ல வரல. கைய ஓங்குனாரு. எங்க பாட்டி உள்ள வந்து, "ஏன்டா அவரை அடிக்க போற? சர்ச்சுக்கு தானடா கூப்பிட்டாரு, போயிட்டு வா." எங்க அப்பாக்கு 7 மணி ட்ரெயின்ல விழணும், அதான் அவருடைய திட்டம். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சாராம். சரி, சாகணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அம்மா பேச்ச கேட்டு செத்தா ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சாரு. அதனால மனசுலயே என்ன பண்ணிட்டாருன்னா, 7 மணி ட்ரெயின்ல விழுறதுக்கு பதிலா 10 மணிக்கு பெங்களூர் மெயில் போகும், அதுல விழுந்து செத்து போலான்னு சொல்லிட்டு, சரி நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்ட உடனே கோவிந்தசாமி முன்னாடி போயிட்டாரு. கோவிந்தசாமி கையில ஒரு பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போனாரு. எங்க அப்பா தாமஸ் ராஜ், பிறந்த கிறிஸ்தவன், பாக்கெட்ல 20 சிகரெட் வச்சுட்டு சர்ச்சுக்கு போனாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நிமிஷம் கூட சிகரெட் இல்லாம இருக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு குடிசையில தான் ஒரு ஆலயம். இதுல என்ன இருக்க போதுன்னு போய் உட்கார்ந்தாரு உள்ள போய். ஆனா அன்றைக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. நீ பெற வேண்டிய சமாதானத்துக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தேடுகிற சமாதானத்தை இயேசு கொடுக்க முடியும். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நாம செய்த தவறுக்கு நாம சாக வேண்டியதில்லை. அந்த தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய வாழ்வை தருகிறார். இந்த வார்த்தைகள் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையை தொட்டது. அவர் உடனே அந்த ஜெப வேளையில, "இயேசுவே, நீங்க உண்மையான கடவுளா இருந்தா என்ன தயவு செய்து இந்த வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க" கதறினார். அந்த ஜெபம் முடிந்த உடனே அவருடைய தோள்ல இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய பாரத்தை எடுத்து கீழே இறக்குனது போல ஒரு உணர்வு அவருக்குள்ளே வந்தது. வித்தியாசமான ஒரு உணர்வை அவர் உணர்ந்தார். கூட்டம் முடிஞ்சது, வெளியே போனாரு. கை நேரா சிகரெட்டுக்கு தான் போச்சு. புகைக்கிறதுக்கு இல்ல. அத தொடவே அவரால முடியல. எடுத்து அத வாசல்லயே போட்டுட்டு வீட்டுக்கு போனாரு. எங்க அப்பா சொன்னாங்க, எத்தனையோ வருஷமா தூங்காத எங்க அப்பா அன்றைக்கு ராத்திரி தான் முதல் முறை நிம்மதியா தூங்குனாரு. கடவுளுடைய ஒரு தொடுதல் அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஒரு இனங்காணா ஒரு சமாதானம் அவர் உள்ளத்திலே வந்தது. வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை மாறினது. தற்கொலை எண்ணம் அவரை விட்டு போனது. அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கடவுள் கொடுத்தாரு. பெரிய கதை, ஆனால் சுருக்கமா சொல்றேன். எந்த ஆவடியில் அவர் வண்டி எடுத்து மூட்டை சுமந்து ஒரு துன்மார்க்கனாக வாழ்ந்தாரோ, இன்னைக்கு அதே ஆவடியில ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் அவரை மாற்றினார். பல ஆயிரம் பேர் வரக்கூடிய ஒரு சபையை கட்டுகிற ஒரு தேவதாசனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். கடவுள் ஒரு மனுஷனை மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு நான் வேற யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. எங்க சொந்த குடும்பத்தை பார்த்தாலே போதும். எங்க அப்பா மாத்திரம் அன்றைக்கு இயேசுவை சந்திக்காம இருந்திருந்தா, கிட்டத்தட்ட 62 ஆண்டு கழிச்சு நான் இன்னைக்கு அவர் பையனா இங்க நின்றுட்டு இருக்க மாட்டேன். வாழ்க்கைகளை மாற்றுகிறவர் அவர். இருதயத்திலே நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? குழம்பி போயிருக்கிறீங்களா? மனத்தெளிவை கொடுத்து சமாதானத்தினால் நம் உள்ளத்தை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் போகிறது மன தெளிவில்லாமல் இருப்பதினாலே. வருங்காலத்தை பற்றிய பயங்கள், நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல, பயம். நான் சொல்லுவேன், ஒரு முறை இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே நுழைந்தார். அந்த வீட்டுல யார் இருந்தா, தன்னுடைய சொந்த சீஷர்கள் தான் இருந்தாங்க. இயேசு மரிச்சு போனார்னோடனே பயந்து போய் யூதர்களுக்காக பயந்து ஒளிந்து கொண்டு அந்த ரூம்ல இருந்தாங்க. அவர்கள் நடுவில் இயேசு தோன்றி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொன்னார். ஆம், இயேசு தருகிற சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய பயங்களை எல்லாம் நீக்கி நம்முடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை அவரால் கொடுக்க முடியும். அன்பான சகோதரன் ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்பாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருந்தார் கௌதம். அப்ப என்னால் அதை இணைத்து பார்க்க முடிந்தது. அவர் சொன்னது போல, மனக்கலக்கத்தினாலும் எதை கண்டாலும் பயத்தினாலும் நிறைந்து கடந்த இந்த மனிதனை இயேசு தொட்டு குணமாக்கினார். அவரை விடுதலையாக்கினார். இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பு ஒரு குடும்பமாக அவரை நிக்க வைத்திருக்கிறார். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சமாதானம் எப்போ ஒரு மனுஷன் இழக்கிறான்னா, மனக்குழப்பத்துல மாத்திரம் இல்ல, பயத்தினால் மாத்திரம் அல்ல, சமாதானத்தை நம்ம வாழ்க்கையை விட்டு இழக்க பண்றது நம்முடைய பாவம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஐயா, நான் என்ன தப்பு பண்ணேன்? வேதம் சொல்லுது, நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிட்டோம். நம்ம ஒருவராகிலும் உத்தமர்கள் கிடையாது. ஒருவராகிலும் நாம புண்ணியவான்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே தேவனுக்கு முன்பாக பாவிகள் தான். நம்முடைய புண்ணிய கிரியைகள் கூட கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல இருக்கு. இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியையும் சமாதானத்தை கொடுக்க இயேசு வந்தார். எப்படி தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய சரீரத்திலே தண்டனை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை தந்து, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் சிகாகோ என்கிற நகரத்துல ஒரு நகைக்கடை ஒன்று இருந்தது. ஒரு மனிதன் அந்த நகைக்கடை நடத்தி கொண்டிருந்தான். பொழுது ஒரு நாள் அவன் நகைக்கடையினுடைய வியாபாரத்தை முடிச்சிட்டு அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்றதுக்காக அவன் வெளியே வந்தபோது திடீரென்று ஒரு திருடன் அவரை வேகமாய் கடைக்குள்ளே அழுத்தி ஷட்டரை தனக்கு பின்னாடி மூடி விட்டான். கையில கன்னை எடுத்துட்டு, உங்ககிட்ட இருக்கிற அத்தனை என்கிட்ட கொடு அல்லது கொன்று போடுவேன் என்றான். இந்த ஆள் நடுங்கி போயிட்டான். காப்பாற்றுக்காக வழியே கிடையாது, ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டான். உள்ளே இருந்து அவனை கன்னை காட்டு மிரட்டின உடனே கை கூப்பி கெஞ்சினானா, எனக்கு ஒன்றும் பண்ணிடாத, எதுவும் பண்ணிடாத, எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க, உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ, பணத்தை எல்லாம் எடுத்துக்கோ. இவன் என்ன செய்தான், நேராக போய் அந்த அந்த கல்லாப்பட்டி இருக்கும் பாருங்க, அந்த இடத்த போய் உடைக்க போனான். உடைச்சு எடுத்தா உள்ள இருந்த பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டினான். மூட்டை கட்டும் போது இந்த இந்த மனுஷன் ஏதோ ஒரு காரியத்துக்காக புரியும் போது இவன் நினைச்சிருக்கான், இந்த போனை எடுத்து இவன் போலீஸுக்கு போன் பண்ண போறான்னு சொல்லி அந்த மனுஷன் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த திருடன் கன்னை எடுத்து நேரா வைத்து சுட்டி போட்டான். அந்த குண்டு அவனுடைய நெஞ்சில பாய்ந்தது. ரத்தம் பீறிட்டு வந்தது. கதறி கதறி அந்த மனுஷன் அந்த வெள்ளத்துல அழுதான். என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை கொன்றாதப்பா, என்னை கொன்றாத, உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ. நான் கேட்கவே இல்லை. வெறி பிடித்தவன் போல உள்ள போனான். எல்லாவற்றையும் உடைச்சு நொறுக்கி உள்ள இருக்கிற எல்லா நகைகளையும் எடுத்து வாரி கொண்டு திரும்பி வரும்போது இவன் திரும்ப திரும்ப அந்த வெள்ளத்துல, ரத்த வெள்ளத்துல அப்படியே எழும்பி வழுக்கி விழுந்து திரும்ப திரும்ப கத்துனானா, என்னை கொன்றாத கொன்றாத. வந்தான், திரும்ப வந்து அந்த வெறியில அவன் கண்டுபிடிச்சான், இவன் அப்படியே விட்டு போனான்னா நம்மளை காட்டி கொடுத்துருவான்னு சொல்லி அவன் மூச்சு அடங்குற வரைக்கும் கன் எடுத்து திரும்ப 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 அவனை சுட்டான். அவன் அடங்கி விழுந்த பிறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு தடயத்தெல்லாம் ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் ஓடி போயிட்டான். போலீஸாரால கண்டுபிடிக்க முடியல, சாட்சியே கிடையாது. எல்லா இடமும் அவனை தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியல. 6 மாதம் கழித்து வேறு ஒரு பட்டணத்தில் நடந்த ஒரு திருட்டு வேலையில் இவனை பிடிச்சாங்க சந்தேகத்தின் அடிப்படையில. ஆனா இவன் மேல முழு பழியும் சுமத்த முடியல, சாட்சி கிடையாது. ஆனா ஜெயில அடைச்சு வச்சுட்டாங்க இவனை விசாரணைக்காக. பல மாதங்கள் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இவன் வைத்திருந்த பணத்தை வைத்து பெரிய பெரிய லாயர்ஸை வைத்து தன்னை விடுவிக்கிறதுக்காக எவ்வளவோ பிரயாசம் எடுத்து பணத்தை தண்ணீரை போல செலவழித்தான். பல மாதங்கள் கழித்து விசாரணை எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட போகுது. அன்னைக்கு அவனுடைய
ஜெயில் செல்லுக்குள்ள அவனுடைய லாயர்ஸ் எல்லாம் உள்ள வந்து சொன்னாங்க, இன்னைக்கு உனக்கு நல்ல நாள், உனக்கு எதிராக எந்த சாட்சியுமே இல்லை, அதனால நம்மளுடைய ஜட்ஜ் வந்து உன்னை விடுவிக்க போறாரு, இன்னைக்கு இன்னையில இருந்து நீ ஃப்ரீ ஆயிடலாம், கவலைப்படாத அப்படின்னு. இத கேட்ட உடனே அவன் விம்மி விம்மி அழுதானா, குழந்தைய போல அழுது சொன்னானா, என்னை தயவு செய்து என்னை தூக்கல மாட்டிடு, என்னை தயவு செய்து தூக்கல மாட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் வாழ விரும்பல. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க அவனுக்கு, இத்தனை மாசம் நாங்க உனக்காக வழக்காடிட்டு இருக்கோம், இப்ப போய் நீ வந்து சாக போறேன் என்ற என்ன விஷயம்? இல்ல இல்ல, நீங்க ஜட்ஜிட்ட சொல்லிருங்க, நான் தான் குற்றவாளின்னு சொல்லிருங்க, நான் இனி வாழ விரும்பல. எவ்வளவோ கேட்டாங்க, ஏன் சொன்னானா, ஒரு இரவு கூட என்னால் நிம்மதியா தூங்க முடியல, நான் கண்ணை மூடுனா இந்த மனுஷனுடைய முகம் எனக்கு முன்னாடி வருது, என்னை கொன்னுறாத, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, அவன் கெஞ்சினது என்னை விட்டு போக மாட்டேங்குது, என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, செவுத்த பார்த்தா அவன் முகம் தான் எனக்கு தெரியற மாதிரி இருக்கு, என் காதுக்குள்ள அவனுடைய சத்தம் கேட்கறதுனால நிறுத்த முடியல, என்ன தயவு செய்து இந்த நரகத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை கொண்டு போட்டுருங்க. எவ்வளவோ அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாங்க, முடியல. கடைசியில் அவன் விரும்பினது போலவே ஜட்ஜிட போய் சொன்னான், இவன் தான். பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. ஆனால் இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். நாம மன்னிப்பை பெறுறதுக்கு நாம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டார். இயேசுவின் தலையின் மேல முள் கிரீடம் வைக்கப்பட்டது, அதை ஒரு கோலினால் அடிச்சாங்க, அந்த முள் அவருடைய தலைக்குள்ளே போனது. ஏன் தெரியுமா? நம்முடைய சிந்தனைகளால் நாம் செய்த தவறுகளுக்காக இயேசு முள்ளினால் கிரீடம் சூட்டப்பட்டு வேதனை அனுபவித்தார். கைகளிலே கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? நம்முடைய கைகளினால் கால்களினால் நாம் செய்த தவறுகளுக்காக அவர் தண்டனை அனுபவித்தார். அவருடைய விலாவிலே ஈட்டி குத்தப்பட்டது. ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயத்துல நாம வைத்திருக்கிற பொல்லாத குணங்கள், சிந்தனைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், நமக்கு இருக்கிற மன்னிக்காத சுபாவங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றுக்காக இயேசு தண்டனை அனுபவித்தார். இந்த நாட்கள்ல ஏன் நாங்க வீடு வீடா போய் இதை சொல்றோம் தெரியுமா? நீங்க தேடுற சமாதானத்தை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியுங்க. உங்க இருதயத்துல நிம்மதி, மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து உங்களை நிறுத்துறதுக்கு அவர் ஒருவர் தான் வல்லவர். மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு மாத்திரம்தான். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசுவை இல்லாமல் வேறு ஒரு ரட்சிப்பு இந்த உலகத்துல இல்ல. இதற்காகவே இயேசு வீட்டிற்குள்ள வர விரும்புறார். எந்த வீட்டிற்குள்ளே வருகிறாரோ அந்த வீட்டிற்குள்ளே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுறார். பயங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கிறார், குழப்பங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானமாய் வாழ வைக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புறார். உங்க வீடுகளுக்குள்ளே வந்து உங்கள் வீடுகளிலே அவர் தம்முடைய சமாதானத்தை கொடுக்க விரும்புறார். இயேசுவே என் வீட்டுக்குள்ள வந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை முழுவதும் மாற்றி அவர் தன்னுடைய மகிமையான வாழ்க்கையில காணப்பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து நாட்டுல ஒரு அருமையான ஓவியன் ஒருவன் இருந்தான். அழகான பெயிண்டர் ஒருத்தர். அந்த பெயிண்டர் ரொம்ப அழகழகான வண்ணமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வரைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தன் நண்பனை பார்த்து சொன்னா, நான் ஒரு அழகான படம் வரைஞ்சிருக்கேன், வீட்டுல வந்து பாக்குறியா? அவன் கண்டிப்பா வர்றேன்னு வந்து பார்த்தான். வந்து பார்த்து பிரமித்து போனான். அவ்வளவு தத்ரூபமாக அந்த படத்தை வரைந்து வைத்தான். இந்த படம் என்னன்னு கேட்டா, இயேசு சுவாமி வந்து ஒரு வாசல் படியில நின்று கதவை தட்டுற மாதிரி ஒரு படம். அது இன்றைக்கு கூட ரொம்ப பாப்புலரா இருக்கு அந்த படம். அதை வரைந்து வந்து அப்படியே பிரமித்து அவ்வளவு ரசித்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்துல நண்பன் கேட்டான், என்னப்பா எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டான். நல்லா இருக்கு, ஆனா ஒரே ஒரு சின்ன தப்பு மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன். என்ன தப்பு பண்ணிருக்கேன் நான் இந்த படத்துல? நான் சொன்னேன், நான் இவ்வளவு அழகா வரைஞ்சிட்டு அந்த கதவுல ஒரு தாழ்பாள் மட்டும் வரையாம முட்டியப்பான்னு. அப்ப அந்த பெயிண்டர் சொன்னானா, நான் வேணும்னு தான் தாழ்பாள் வரையல, ஏன்னா இயேசு தட்டுற கதவுக்கு தாழ்பாள் வெளியே இல்ல, தாழ்பாள் உள்ள இருக்கு. யார் கதவையும் திறந்துட்டு அவர் வரமாட்டாரு, அன்புடன் தட்டுவார். ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு
அவனாக தான் வீட்டை திறந்தா, தான் உள்ளத்தை திறந்தா அவர் உள்ள வருவார், வந்து தங்கி இருப்பார். அவன் தேடுகிற சமாதானத்தை அவனுக்கு தருவார். ஐயா, இன்றைக்கு கூட இந்த கூட்டத்தின் வாயிலாக இயேசு உங்க பக்கத்துல இருந்து கதவை தட்டுகிறார். நான் உள்ள வரட்டுமா? நீ தேடுகிற சமாதானத்தை நான் தரட்டுமா? நீ தேடுகிற நிம்மதியை நான் தரட்டுமா? இதற்காகவே நான் சிலுவைக்கு சென்றேன். இயேசுவே, என் உள்ளத்துல வா, என் வீட்டுக்குள்ள வா, நான் எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தை எனக்கு தா. கேட்டு பாருங்களேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராய். இயேசுவே, என் இருதயத்தில் உள்ள குழப்பங்களை நீக்கி எனக்கு ஒரு சமாதானத்தை தான். ஆண்டவரே, என் பயங்களை எல்லாம் நீக்கி எனக்கு சமாதானத்தை தான். என் பாவங்களை எல்லாம் நீக்கி எனக்கு ஒரு சமாதானத்தை தான். ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருங்களேன், இன்றைக்கு அவர் தம்முடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்ப அவர் வல்லவராய். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிட கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார், ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஐயா, என்னுடைய வாழ்க்கை நீங்க பேசுனது பாரு, எனக்கு இந்த சமாதானம் வேணும், மன தெளிவு எனக்கு வேணும், பயத்திலிருந்து விடுதலை வேணும், என் பாவத்திலிருந்து விடுதலை வேணும். எனக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கண்களை மூடி இருக்கும்போது, பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. இந்த இயேசுவை என் உள்ளத்துல நான் ஏற்றுக்கொள்றேன், அவர் என் வீட்டுக்கு வரட்டும், என் வீட்டுல தன்னுடைய சமாதானத்தை தரட்டும். விரும்புகிறவங்க மாத்திரம் கண்களை மூடி இருக்கும்போது உங்க வலக்கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். உங்க வலது கையை ஒரு நிமிஷம் உயர்த்துங்க. இதுக்கு நான் ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றேன். என் இருதயத்துக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க. நான் தேடுற சமாதானத்தை எனக்கு தாங்க. ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த மாலை பொழுதுல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்க முகத்தை தான் பாக்குறோம், நீங்க இருதயத்தை பாக்குறீங்க. நாங்க தோற்றத்தை பாக்குறோம், நீங்க உண்மையான நிலைமையை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஒருவேளை இங்க வந்திருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள் சொல்லலாம், இன்னைக்கு எல்லாமே இருக்கு பாஸ்டர், இந்த உலகத்துல ஒரு குறை இல்லை, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. குற்ற மனசாட்சியினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பலவிதமான குழப்பங்களால் நான் நிறைஞ்சிருக்கிறேன். பலவிதமான போராட்டங்களால் நான் நிறைஞ்சிருக்கிறேன். எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்ற நிலையில வந்திருக்கலாம். எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே சமாதான பிரபுவாக நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர். உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய குழப்பங்களிலிருந்து விடுதலை தருகிறீர். எங்களுக்கு தெளிந்த மனதை தருகிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக பயங்களிலிருந்து நீக்கி எங்களுக்கு நித்திய வாழ்வையும் தருகிறீர். இயேசுவே, இந்த நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு எங்களை அழைக்கிற உம்முடைய கரத்திற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கரங்களை உயர்த்தியோ அல்லது இயேசுவே என் உள்ளத்துல வாரும் என்று கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்துல வந்து பாவங்களை மன்னித்து அவர்களுடைய பயங்களிலிருந்து விடுதலை தந்து மன குழப்பங்களை நீக்கி உம்முடைய சமாதானத்தினால் நிறைத்து நீர் எதற்காக சிலுவைக்கு சென்றீரோ அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உடைய உள்ளத்திற்குள்ளே வாரும், உடைய வாழ்க்கைகளை மாற்றும், உடைய குற்றங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உம்மை பின்தொடர்ந்து வரச் செய். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.